ओमाज्ञानतिमिरान्धस्य ज्ञानाञ्जनशलाकया सत्सुरोन्मिलितं येन तस्मै श्रीगुरुवे नमः। नमो विष्णुपादाय कृष्णपृष्ठाय भूतले श्रीमदे भक्तिवेदान्तस्वामीति नामिने। नमस्ते सारस्वती देवे गौरवाणी प्रचारिणे निर्विशेषशून्यवादी पाश्चात्यदेशतारिणे। जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासदि गौर भक्त वृंद। हरे कृष्णा कृष्ण कृष्ण हरे हरे, हरे राम 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 हरे हरे। हरे कृष्णा. பக்தர்களாருக்கு இனிமையான காலை வணக்கம். இன்றைய பகவத்கீதை சத்சங்க வகுப்புல கலந்துட்டு இருக்கிற எல்லா பக்தர்களுக்கும் என்னுடைய பணிவான நமஸ்காரம். பகவத்கீதை உண்மையுருவில் அத்தியாயம் 17. இன்னைக்கு படிக்கிற ஸ்லோகம் 23 முதல் 28 வரை. ஓம் தத் சத்யிதி நிர்தேஷோ பிராமணஸ்த்ரிவிதः ஸ்மிருதः பிராமணாஸ்தேன வேதாஸ்ச யஜ்ஞச்ச விகிதாः புரா. மொழிபெயர்ப்பு மற்றும் பொருளுரை தெய்வ திரு அபே சரணாரவிந்த பக்திவேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாத். ஜெய் ஸ்ரீல பிரபுபாத் கி ஜெய். படைப்பின் ஆரம்பத்திலிருந்தே ஓம் தத் சத் என்னும் 3 சொற்கள் பரம பூர்ண உண்மையை குறிப்பிடுவதற்காக உபயோகப்படுத்தப்பட்டு வருகின்றன. இந்த 3 குறியீட்டு சொற்களும் வேத மந்திரங்கள் உச்சரிக்கும் போது, யாகங்களின் போதும் பரமனின் திருப்திக்காக பிராமணர்களால் உச்சரிக்கப்பட்டன. சரி, இந்த அடுத்தடுத்து வரக்கூடிய ஸ்லோகங்கள் கொஞ்சம் தத்துவார்த்தமா இருக்கும். ரொம்ப முக்கியமான ஸ்லோகங்கள் இதெல்லாம். ஓம் தத் சத் அப்படிங்கிற வாக்கியம், வேத வாக்கியம், இத எங்கெங்க பயன்படுத்துறாங்க? இந்த ஓம் தத் சத்ங்கிற மந்திரம் யாரை பிரதிநிதிக்குது? இந்த ஓம் தத் சத் அப்படிங்கிற வார்த்தையோடைய அர்த்தம் என்ன? அதுதான் இந்த அடுத்தடுத்து வரக்கூடிய ஸ்லோகங்கள்ல நம்ம பார்க்க போறோம். சோ வேதத்துல எந்த ஒரு மந்திரம் எடுத்துக்கிட்டாலும் ஓம் என்ற பிரணவ மந்திரம் இல்லாம இந்த மந்திரம் இருக்காது. எனி மந்திரம், எந்த மந்திரம் வேதத்துல எடுத்துக்கிட்டாலும் ஓம்ங்கிற பிரணவம், ஓம்கார மந்திரம் இல்லாம அந்த மந்திரம் இருக்காது. ஓம் சிவாய நமக, ஓம் கணபதியே நமக, ஓம் கார்த்திகேயாய நமக, ஓம் சக்தியே நமக, இப்படி எல்லா மந்திரத்துக்கு முன்னாடி ஓம்ங்கிற மந்திரம். அப்போ ஓம் என்பது பிரணவ மந்திரம். பகவத்கீதையில இது நம்ம 17ஆம் அத்தியாயம் படிச்சிருக்கோம். இதுக்கு முந்தைய அத்தியாயங்களே பகவான் பிரணவ சர்வ வேதேஷு 7ஆம் அத்தியாயத்துல பகவான் சொல்றாரு, நாம் பிரணவ மந்திரம், ஓம்கார மந்திரம் நானே. ரசோகம் அப்சி கௌந்தேயா பிரபாம்சி சூரியோ பிரணவ சர்வ வேதேஷு தத்தகே பௌருஷம் நிஷாம். பகவான் சொல்றாரு, அர்ஜுனா, நீரின் சுவை, தண்ணிக்கு ஒரு சுவை இருக்கு, தண்ணீர், அந்த நீரின் சுவையும் நானே, சந்திர சூரிய வெளிச்சமும் நானே, பிரணவ மந்திரம் ஓம்காரமும் நானே. பிரணவ சர்வ வேதேஷ், எல்லா வேதத்திலும் பிரணவமா இருக்கிறது ஓம்காரம். அந்த ஆ உ மா, இந்த ஓம்கார மந்திரத்துல ஆ உ மா, இந்த 3 பிரணவம் இருக்கு. இந்த 3 எழுத்துக்கு சேர்ந்ததுதான் ஓம் அப்படிங்கிறது. இங்க பாத்தீங்கன்னா நிறைய யோகிகள், ஆன்மீகவாதிகள், தபசிகள்லாம் இந்த ஓம்ங்கிற பிரணவத்தை உச்சரிப்பாங்க. ஓ ஓ இந்த ஓம்ங்கிற பிரணவ மந்திரம் பகவானுடைய சப்த பிரமமாக இருக்கு. சப்தம், சவுண்ட் இன்கார்னேஷன், பகவானுடைய ஒளி வடிவமா இருக்கு. ஓம்ங்கிற பிரணவ மந்திரம் இருக்கு இல்லையா, அது பகவானுடைய ஒளி வடிவம். பிரணவ சர்வ வேதேஷு, ஓம்கார மந்திரமும் நானே அப்படின்னு பகவான் சொல்றாரு. அப்ப ஓம் என்ற மந்திரத்தை உச்சரிப்பது மறைமுகமாக இறைவனை பகவானுடைய நாமத்தை உச்சரிக்கிறது. சப்த பிரமமா இருக்காது. பகவான் ஓம்காரத்துல சப்த பிரமமா இருக்காது. அந்த சவுண்ட் இன்கார்னேஷன், சவுண்ட், ஒளி அதிர்வு, பகவான் ஒளி அதிர்வு. ஓம்ங்கிற மந்திரம் ஒளி அதிர்வாக பகவான் இருக்கிறார். அதனாலதான் வேதத்துல எந்த ஒரு செயல் பண்ணாலும் ஓம்காரத்தை வைத்துதான் துவங்குவாங்க. அப்ப இந்த 3 வார்த்தை ஓம் தத் சத், இந்த 3 வாக்கியம் இருக்கு இல்லையா, ஓம் தத் சத். ஓம்
அது அந்த பிரணவம் ஓம்காரம். தத் அது சத்து, அதுதான் நித்தியமானது, உண்மையானது. அப்ப என்ன அர்த்தம்? பகவான் தான் பரமபூர்ணமானவர், பரிபூர்ணமானவர், அவர்தான் பரம சத்தியம். அப்போ எந்த ஒரு செயல் செய்தாலும் அது பரம சத்தியத்தை திருப்திப்படுத்துவதற்காக, பகவானை திருப்திப்படுத்துவதற்காக நான் இது பகவானுக்கு அர்ப்பணிக்கிறேன். எந்த ஒரு செயல் பண்ணாலும், வேதத்துல பிராமணர்கள் யாகம் செய்யும் போது, வேத மந்திரங்கள் உச்சரிக்கும் போது இந்த ஓம் தத் சத்துங்கிற வார்த்தையை பயன்படுத்தும். ஹரிஹி ஓம் தத் சத் அப்படின்னா இதெல்லாம் அந்த பரம புருஷருக்கு அர்ப்பணிக்கணும். நாங்க என்னென்ன யாகம் செஞ்சோமோ, என்னென்ன வேத மந்திரங்களை பாராயணம் செஞ்சோமோ, யாகத்துல என்னெல்லாம் அர்ப்பணிக்கப்பட்டதோ அது பரம புருஷரான நாராயணனுடைய, மகாவிஷ்ணுவுடைய தாமரை திருப்பாதுக்கு அர்ப்பணிக்கிறோம். ஓம் தத் சத்ங்கிற வாக்கியம் இல்லாம அந்த காரியம் முழுமை அடைய. எந்த ஒரு யாகம் செய்தாலும், வேத மந்திரங்களை பாராயணம் செஞ்சாலும் பிராமணர்கள் இறுதியாக இந்த நாமத்தை உச்சரிப்பாங்க, ஓம் தத் சத், ஹரிஹி ஓம் தத் சத். அதை சொல்லிதான் அது நிறைவடையும். அதை சொல்லிதான் அது நிறைவடையும். சரி, அடுத்த ஸ்லோகம் 24. தஸ்மாதோமித்யுத்தாக்ருத்ய யஜ்ஞதான தபக்ரியः பிரவர்த்தந்தே விதானோக்தः சததம் பிரம்மவாதினாம். எனவே பரமனை அடைவதற்காக சாஸ்திர விதிகளின்படி யாகம், தானம், தவம் ஆகியவற்றை மேற்கொள்ளும் ஆன்மீகவாதிகள் அவற்றை ஓம் என்பதுடன் தொடங்குகின்றனர். அப்போ மனித வாழ்க்கையின் ஒரே குறிக்கோள் பகவானை அடையிறதுதான். காமேஷ்ய நாந்திரிய பிரீத்தி லாபோ ஜீபே யாவதா ஜீவசிய தத்துவ ஜிக்ஞாசா நார்த்தோ சேசகர். மனித வாழ்க்கையின் ஒரே குறிக்கோள் பகவான் கிருஷ்ணரை அடைவதுதான், வேற எதுக்காக உண்டு. அப்போ பல்வேறு ஆன்மீக பாதைகள் இருக்கின்றன. ஆன்மீக பாதையில பல்வேறு பாதைகள் இருக்கு. அதை 3 வகையை எடுத்துக்கலாம். பிரம்மம், பரமாத்மா, பகவான். இறைவனை பிரம்மஸ்வரூபமாக உணர்வது, பரமாத்மா சொரூபமாக அணுகுவது, பரமபுருஷோத்தமனான முழுமுதற் கடவுளாக உணர்வது. வதந்தி தத் தத்வவிதஸ் தத்துவம் யஜ்ஞானம் அவ்யயம் பிரம்மேதி பரமாத்மா இதி பகவான் இதி சத்தை. கடவுளை 3 விதமா உணரலாம். பிரம்மமாவும் உணரலாம், பரமாத்மாவும் உணரலாம், பரமபுருஷோத்தமனான பகவானாவும் உணரலாம். அப்ப இந்த 3 பாதையில் இருக்கிறவங்களும் இந்த ஓம்கார மந்திரத்தை தான் ஆரம்பமா வச்சுக்கிறாங்க. ஓம் பிரம்மனே நமஹ, ஓம் பரமாத்மனே நமஹ, ஓம் நமோ பகவதே வாசுதேவாய, ஓம் நமோ நாராயணாய. அப்ப பாருங்க, பிரம்மத்தை வழிபடுபவர்களும் ஓம்காரத்தை பயன்படுத்துகிறார்கள். ஓம் பிரம்மனே நமஹ, ஓம். அதாவது ஞான மார்க்கத்தை பின்பற்றக்கூடிய ஞானிகள் ஓம்காரத்தை உச்சரித்து இறைவனை பிரம்மஸ்வரூபமா அணுகிறார். அடுத்தது யோக மார்க்கம், அஷ்டாங்க யோகத்தை பின்பற்றக்கூடிய யோக மார்க்கத்தை பின்பற்றக்கூடியவங்க ஓம் பரமாத்மனே நமஹ, அந்த பரமாத்மாவை வழிபடுகிறார்கள். யாரு பரமாத்மா? கிருஷ்ணரே பரமாத்மா, கிருஷ்ண பரமாத்மா. வேற யாருமே நம்ம பரமாத்மான்னு சொல்ல முடியாது. கணபதி பரமாத்மா, துர்க்க பரமாத்மா, சிவ பரமாத்மா கிடையாது. கிருஷ்ணரே பரமாத்மா. பரமாத்மா ஒத்துருதான், அது கிருஷ்ண பரமாத்மா. இது அனைவரும், அனைத்து மார்க்கத்தவரும், அனைத்து ஆன்மீகத்தை பின்பற்றக்கூடிய அனைவரும் ஒரு மனதோடு ஏற்றுக்கொள்றது கிருஷ்ண பரமாத்மா. கிருஷ்ணர் தான் பரமாத்மா. அப்போ யோகிகள் பரமாத்மாவை தியானிக்கின்றனர், அவங்களும் ஓம்கார மந்திரத்தை பயன்படுத்துறாங்க. ஞானிகள் இறைவனை பிரம்மஸ்வரூபமா அணுக முயற்சி பண்றாங்க, அவங்களும் ஓம்காரத்தை பயன்படுத்துறாங்க.
பக்தி மார்க்கத்தில் இருக்கிற பக்தர்கள், ஆன்மீகவாதிகள் அவங்களும் ஓம்கார மந்திரத்தை பயன்படுத்துறாங்க. ஓம் நமோ நாராயணாய, ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. அப்ப பாருங்க, இந்த ஓம்காரம் தான் ஆதாரமா இருக்கு, அனைத்துக்கும் ஆதாரம். பிரணவ சர்வ வேதேஷு, எல்லா வேதங்களிலும் ஓம் பிரணவமாக இருக்கிறது. அதனால பரமனை அடைய வேண்டும் என்று ஆவல் உள்ளவங்க சாஸ்திர விதிப்படி யாகம் செய்தல். ஏதோ ஒரு யாகம் பண்றாங்கன்னா அந்த யாகத்துல ஓம் இந்திராயுதம் நமக, ஓம் வருணாயுதம் நமக, ஓம் அக்னேயே நமக, ஓம் பரபுருஷாய நமக, அந்த ஓம்கார மந்திரம் யாகத்துல அர்ப்பணம். அது மாதிரி தானம் கொடுக்கும் போது ஹரியோம் அப்படின்னு சொல்லி தானம் கொடுக்கும். தவம் செய்யும் போதும். அப்போ இறைவனை அடைவதற்கு இந்த 3 விஷயங்கள் எக்காரத்துக்கு தவிர்க்கப்படக்கூடாது. ஆன்மீக பாதையில் முன்னேற விரும்புபவர்கள், இறைவனை அடைய விரும்புறவங்க, பிறப்பு இறப்புங்கிற சுழற்சியிலிருந்து விடுபட விரும்புறவங்க யஜ்ஞ தான தவம், யாகம் செய்வது, தானம் செய்வது, தவம் செய்வது, இவற்றை கைவிடக்கூடாது. இவற்றை மேற்கொள்ளும் போது ஓம்கார் மந்திரத்தை இணைத்துக் கொள்கிறார்கள். யாகம் செய்யும் போது யாருக்காக யாகம்? யஜ்ஞம், யஜ்ஞம்னாலே விஷ்ணு, யஜ்ஞோவை விஷ்ணு. யாகத்துல என்ன அர்ப்பணித்தாலும் அது விஷ்ணுவுக்காக அர்ப்பணிக்கப்படுது. அந்த யஜ்ஞ குண்டமே விஷ்ணு தான், விஷ்ணுவுடைய திருவாய். அவருக்கு இன்னொரு பேர் யஜ்ஞா, விஷ்ணுவுக்கு இன்னொரு பேர் யஜ்ஞா. நீங்க விஷ்ணு சஹஸ்ரநாமம் எவ்வளவு பேர் படிச்சிருக்கீங்க தெரியல. அந்த விஷ்ணு சஹஸ்ரநாமம் சொல்லுவோம், யஜ்ய பிரித்யஜ்ய பிரித்யஜ்ய யஜ்ய பிரித்யஜ்ய சாதனக. யாகத்துக்கு தேவையான பொருட்கள் அவரிடமிருந்தே தோன்றுகிறது. யாகத்துக்கு தேவையான வேத மந்திரம் அவரிடமிருந்தே தோன்றுகிறது. யாகம் செய்யப்படுவதும் அவருக்காக வேண்டி செய்யப்படுகிறது. யாகம் ஏற்றும் பிராமணர்களும் அவரிடமிருந்தே தோன்றுகின்றார்கள். அப்ப அனைத்துக்கும் ஆதாரமா இருக்கிறார் பகவான். அப்ப யாகம் சொன்னா விஷ்ணுவை திருப்தி செய்வதற்காக. யஜ்ஞாத்தா கர்மனோ அந்நியத்திர லோகோயம் கர்ம பந்தனா ததக்தம் கர்ம கௌந்தேயா முக்த சங்க சமாச்சாரா. விஷ்ணுவோடைய திருப்திக்காக யார் ஒருத்தர் செயலாற்றுறாங்களோ அவங்க அந்த செயல்வினைகள் பாதிக்கப்படுவதில்லை, பந்தப்படுவதில்லை. அதை விட்டுட்டு தன் புலன் திருப்திக்காக செயலாற்றுபவர்கள் அந்த செயல்வினைகள் மாட்டிக் கொள்கிறார்கள், சிக்கிக் கொள்கின்றார்கள். அதனால விஷ்ணுவுக்காக செயலாற்ற வேண்டும். நம்ம என்ன செயல் பண்ணாலும் விஷ்ணுவுக்காக செயலாற்ற வேண்டும். அதுதான் பகவத்கீதையினுடைய 9ஆம் அத்தியாயத்தில் நம்ம பார்த்து பகவான் சொல்ற, எத்கரோஷி யஜஸ்னாசி யஜுகோசி ததாசிய எத் அவசியசி கௌத்தேயா தத் குஸ்மதர்ப்பம். அர்ஜுனா, நீ எதையெல்லாம் படைக்கின்றாயோ, எதையெல்லாம் கொடுக்கின்றாயோ, எதையெல்லாம் உண்கின்றாயோ, எந்த தவங்களையெல்லாம் புரிகின்றாயோ அது எனக்கு அர்ப்பணம் செய்து விடுவாயா. அப்போ இந்த உலகத்துல யாராவது எதையாவது படைக்கத்தான் வேண்டும் இல்லையா? நிறைய பேர் இடம் வாங்குறாங்க, வீடு கட்டுறாங்க, சந்தோஷம் தான், நல்ல விஷயம் தானே. இடம் வாங்கி வீடு கட்டுறது நல்ல விஷயம்தான். அந்த வீட்டுல நடுவுல பகவானுக்கு ஒரு அழகான பூஜை மண்டபம் அமைக்கணும். வீட்டுல என்ன பண்ணணும்? இடம் வாங்கலாம் தப்பு இல்ல, சம்பாதிக்கலாம் தப்பு இல்ல, வீடு கட்டலாம் தப்பு இல்ல, நல்ல விஷயம் தான். குடும்பஸ்தர்களுக்கு வீடு வேணும். இப்ப இங்க பாத்தீங்கன்னா ஒரு 470 பேர் இருக்கிறோம். இதுல 470 பேர்ல நான் ஒருத்தன் தான் பிரம்மச்சரியா இருக்கேன், ஆசிரமத்துல இருக்கேன். மற்றவங்க எல்லாம் இல்லற வாழ்க்கையில இருக்கேன். அப்ப இல்லற வாழ்க்கையில இருக்கக்கூடியவங்களுக்கு வீடு வேணும், குழந்தைங்க, மனைவி, சோ பிரைவசி வேணும். அப்போ நல்ல விஷயம்தான், இல்லறம் நல்ல விஷயம். ஒரு இடம் வாங்கலாம், வீடு கட்டலாம். ஆனா அங்க யாரு நாயகனாக இருக்க வேண்டும்? அந்த வீடு யாருடையது? பகவானுடையது. அந்த வீட்டுல நடு நாயகனாக இருக்க வேண்டியது பகவான். ஆனா நம்ம மக்கள் என்ன பண்ணிருவாங்க? இடம் வாங்கிட்டேங்க சுவாமி, 2 பிளாட் தான் வாங்கணும் பாருங்க, இன்னைக்கு இருக்கிற விலைவாசிக்கு, இன்னைக்கு விற்கிற விலைக்கு 2 பிளாட் தான் வாங்க முடிஞ்சது. அப்புறம் பெரிய ஹால் ஒண்ணு போட்டேன், ஹால் கொஞ்சம் பெருசா இருக்கணும், கொஞ்சம் சோஃபா எல்லாம் போடணும் இல்லையா, ஹால் கொஞ்சம் பெருசா இருக்கணும். அதுல கிச்சன் பாருங்க, கொஞ்சம் இடுக்கெல்லாம் இல்லாம கொஞ்சம் அது கொஞ்சம் பெருசா இருக்கணும். மாஸ்டர் பெட்ரூம் 2 பெரிய பெட்ரூம் வச்சிருக்கேன், என் குழந்தைகளுக்கு தனியா பெட்ரூம், எனக்கு தனி, கெஸ்ட் யாரா அவங்களுக்கு. இந்த பூஜை அறையதான் எங்க வைக்கிறது தெரியல, இடமே இல்லை. பெரிய ஹால் போட்டாச்சு, பெரிய கிச்சன் போட்டாச்சு, பெரிய பெட்ரூமும் போட்டாச்சு, பூஜை அறை எங்க வைக்கலாம்? பூஜை அறை வைக்க இடமே இல்லையே. வேணா ஒண்ணு பண்ணலாம், படிக்கட்டுக்கு அடியில வச்சிடலாம், ஸ்டேர் கேஸ் அடியில் ஒதுக்குப்புறமா போயிடும். இல்ல என்ன பண்றாங்க, வீட்டை கட்டிட்டு கணபதி கொண்டு வீட்டுக்கு வெளியில வச்சிருவாங்க. வீட்டை கட்டிட்டு
வீட்டுல இவங்க உட்காந்துக்குவாங்க. கணபதி பாவம் போல வீட்டுக்கு வெளியில ஒரு சிறையில போட்டு அடைச்ச மாதிரி வச்சிருவாங்க. ஹரே கிருஷ்ணா பிரபு, there are a lot of brahmacharis and Guruji take complete. எனிவே, இந்த சத்சங்கத்துல நிறைய பிரம்மச்சாரி இருக்காங்களோ ஒருவேளை, தெரியலையே. A lot of brahmacharis, Guruji, I take complete refuge in Paramatma. So வகுப்பு எடுக்க வர்றவங்க பிரம்மச்சாரியா இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். எனிவே, ஓகே. சோ அப்ப பாருங்க, நம்ம மனதுல வந்து கடவுளுக்கு இடம் இருந்தா வீட்டுல இடம் இருக்கும். நம் இதயத்தில் இறைவனை வந்து பகவானை நம் இதயத்துல பெருசா வச்சிருந்தோம்னா வீட்டிலையும் அவரை நாயகனா வச்சுக்கோ. அங்க அவர் தான் நாயகன். என்னுடைய வீட்டுல பகவானுக்கு அழகான ஒரு பூஜை மண்டபம், எங்கு பார்த்தாலும் கிருஷ்ணருடைய லீலைகள் உள்ள படங்கள், பெயிண்டிங்ஸ். அந்த வீட்டுக்குள்ள ஒருத்தர் வந்தாருன்னா அவங்க உடனே கிருஷ்ணரை நினைக்க வேண்டும். அடாடா, என்னங்க வீடு பூரா கிருஷ்ணமயமா இருக்கு, எங்க பார்த்தாலும் கிருஷ்ணருடைய போட்டோவா மாட்டிருக்கீங்க, பெரிய அழகான ஒரு பூஜை மண்டபம் கட்டியிருக்கீங்க பகவானுக்கு. அதுக்கப்புறம் உங்க டேபிள்ல பார்த்தா பகவத்கீதை பாகவதம் புக்கு வச்சிருக்கீங்க, இன்னும் அப்படி சாமியாரே ஆயிட்டீங்களா? நம்ம மார்க்கத்துல மட்டும்தான், சனாதன தர்மத்துல மட்டும்தான் கொஞ்சம் பக்தி பண்ணா சாமியாருக்கு முத்திர குத்திடுவாங்க. மற்ற மார்க்கத்துல எல்லாம் பாருங்க, அவங்க எவ்வளவு தீவிரமா பின்பற்றாலும் அவங்க சாமியார்னு சொல்ல மாட்டாங்க. மற்ற மார்க்கத்துல ஆன்மீக விஷயங்களை பயிற்சி பண்ணா அவங்கள சாமியார்னே சொல்ல மாட்டாங்க. ஆனா நம்ம மார்க்கத்துல கொஞ்சம் பக்தி காமிச்சிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், என்ன சாமியாரா போறதா உத்தேசமா, பெருசா நாமெல்லாம் போட்டு ஹரே ராமா ஹரே கிருஷ்ணா போயிட்டியா, நீதான் போன, ஹரே ராமா ஹரே கிருஷ்ணா குடும்பத்தோட போயிட்டியே, அந்த சின்ன சின்ன குழந்தைகளையும் கூட்டிட்டு போயிட்டியே அப்படின்னு அவங்களால பொறுத்துக்கவே முடியாது, டாலரேட்டே பண்ண முடியாது. எந்த வயசாச்சு உனக்கு, இந்த வயசுல ஹரே ராமா ஹரே கிருஷ்ணான்னு போயிட்டேன் அப்படின்னு ஆரம்பிச்சிருவாங்க. ஆனா பாருங்க, அவங்க மனதுல ரொம்ப கொஞ்சம் இடம் தான் இருக்கு கடவுளுக்கு. சினிமா நடிகருக்கு இடம் கொடுப்பாங்க. சினிமா நடிகரையே வந்து தலைவராக்கி பாக்குற ஊரு நம்ம ஊரு. சினிமா நடிகரையே முதலமைச்சரா பாக்குற ஊரு. அப்புறம் வீட்டுல இடம் கொடுக்க மாட்டாங்களா என்ன? எங்கு பார்த்தாலும் சினிமா நடிகருடைய போட்டோ. ஆண்களா இருந்தா ஹீரோயினுடைய போட்டோ, பெண்களா இருந்தா ஹீரோவுடைய போட்டோ, விளையாட்டு வீரர்கள். சினிமா நடிகருக்கு கோயில் கட்டி அழகு பாக்குற ஊரு நம்ம ஊரு. வீட்டுலயா கடவுளுக்கு கோயில் கட்டுவாங்க? என்னங்க சொல்றீங்க அப்படின்னு ஆரம்பிச்சிருவாங்க இல்லையா? அதனால நம் இதயத்தில் இறைவன் எழுந்தருளி விட்டால் நம்ம வீட்லயும் அவர் அழகு சாதிப்பார். ரொம்ப அழகான ஒரு பூஜை மண்டபம் வச்சு அதிகாலையில் எழுந்திருச்சு நல்லா மங்களாரத்தி எல்லாம் பண்ணி பகவானுடைய நாமத்தை உச்சாரணம் செஞ்சு ஸ்லோகங்கள்லாம் படிச்சா அந்த வீடு ஒரு கோயில். அது ஆசிரமம், கிரகஸ்த ஆசிரமம். கிரகஸ்த ஆசிரமம்னா இல்லற வாழ்க்கையிலிருந்து கிருஷ்ண பக்தி பயிற்சி பண்ற, கிருஷ்ண பக்திக்கு நம்பிக்கை தரக்கூடிய இடம். ஒரு கிருஷ்ண பக்தர் வீட்டுக்கு வந்தா அந்த வீட்டுக்கு வர்றவங்களுக்கும் இறைவன் மேல அன்பு வரும், பக்தி வரும். சரி, இவ்வளவு பக்தியா இருக்கீங்களே, நான் எதிர்பார்க்கவே இல்லை உங்க வீடு இப்படி இருக்குன்னு. இதே பக்தர் அல்லாத வீட்டுக்கு போய் பாருங்க, ஹோம் தியேட்டர், சினிமா தியேட்டர் மாதிரி வச்சிருப்பாங்க. அதனால நாம் எதை வேணாலும் உருவாக்கலாம். ஒரு அழகான வீடு கட்டலாம், தப்பு இல்லை. அங்க அழகா பகவானுக்கு ஒரு பூஜை அறைய அமைத்து விடுறது, அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான இடம். நம்முடைய செயல் எல்லாம், நம்ம வீட்டுல என்னென்ன செயல் பண்றோமோ அது கிருஷ்ணரை நடுவுல வச்சுக்கிட்டு பகவானை சுத்தி எல்லா செயலும் நடக்கும். அதுதான் கிருஷ்ண உணர்வு. கிருஷ்ண உணர்வு என்றால் நம் செயல் அனைத்தும் கிருஷ்ணரை நடுவில் வைத்துக் கொண்டு செய்யும். எத் கரோசி, நீ எதையெல்லாம் படைக்கின்றாயோ, ஒரு அழகான வீடு கட்டினேன், அது கிருஷ்ணருக்கு ஒரு அழகான பூஜை மண்டபம் வச்சுட்டேன். அப்புறம் நான் யாருக்காவது தானம் கொடுக்குறேன், அது என்ன பண்ணலாம்? கிருஷ்ணா, எனக்கு நீங்க இந்த மாதிரி வருமானம் கொடுத்தீங்க, ஏதோ ஒரு சதமானத்தை என்னால 4 பேருக்கு பகவத்கீதை வாங்கி கொடுத்தேன், 4 பேருக்கு பிரசாதம் கொடுத்தேன், கிருஷ்ண பக்தி பிரச்சாரம் பண்ற கோயிலுக்கு நான் நன்கொடை கொடுத்தேன், கோயில் கட்டுறதுக்கு டொனேஷன் கொடுத்தேன், ஜென்மாஷ்டமிக்கு, இது மாதிரி எது செய்தாலும் கிருஷ்ணருக்காக செய்யும். தத்கரோசி யஜஸ்மாசி. எதையாவது சாப்பிடத்தான் வேணும், சாப்பிடாம உயிர் வாழ முடியுமா? இன்னைக்கு பாருங்க, ஏகாதேசி, பெரும்பாலான பக்தர் இன்னைக்கு ஏகாதசி உபவாசம் இருக்காங்க. இன்னைக்கு ரொம்ப மங்களகரமான தினம், அபார ஏகாதசி. ஏகாதசி அன்றைக்கு சத்சங்கத்துல வந்து பகவத்கீதை படிப்பது, கேட்பது, நாம ஜபம் பண்றது பெரும் பாக்கியம். அப்ப சில பக்தர்கள் ஏகாதசி தவம் இருக்காங்க, விரதம் இருக்காங்க. ஐயோ, என்ன பண்றது, இன்னைக்கு போய் போய் ஏகாதசி வந்து போச்சே, நான் ஒன்னும் சாப்பிட முடியாது,
இப்படியா விரதம் இருக்கிறோம்? உற்சாகமாக இருக்கிறோம். பாருங்க, ஏகாதசி பகவானுக்கு ரொம்ப பிரியமான நாள். அந்த நாள்ல உபவாசம் இருந்தா பகவானுடைய அனுகிரகத்தை பெற்று விடலாம். மற்ற வேலையெல்லாம் குறைச்சிக்கிட்டு, சமைக்கிறது, துவைக்கிறது இதெல்லாம் குறைச்சிக்கிட்டு, கூடுதலான நேரத்தை பகவத்கீதை படிக்கிறது, பாகவதம் படிக்கிறது, நாம ஜபிக்கிறது, சத்சங்கத்துக்கு வர்றது, அந்த கூடுதலான நேரங்களை இறை உணர்வு, கிருஷ்ண உணர்வு அந்த சிந்தனையில இருக்கு. அது ஒரு தப வாழ்க்கை. தப வாழ்க்கை என்பது நமக்கு நாமளே ஏற்றுக்கொள்றது. யாரும் நம்ம மேல திணிக்க முடியாது. நீ ஏகாதசி வர்றதுக்குலாம் நான் உன்னை சும்மா விட மாட்டேன் அப்படிலாம் பண்ண முடியும். நீ கட்டாயம் ஏகாதசி விரதம் இருந்தே ஆகணும் அப்படிலாம் சொல்ல முடியாது. ஏகாதசி விரதம் இருந்தா நல்லதுங்க. ஏகாதசி விரதம் இருக்குன்னு எனக்கு ஆசைதாங்க, ஆனா என்னால சாப்பிடாம இருக்க முடியாது. ஒண்ணும் கவலைப்படாதீங்க. ரொம்ப எளிமையான விரதம் ஏகாதசி. இருக்கிறதுலே ரொம்ப எளிமையான விரதம் ஏகாதசி விரதம். தானியங்களே சாப்பிடக்கூடாது. அரிசி, பருப்பு, கோதுமை தானியங்களே சாப்பிடக்கூடாது. பீன்ஸ் வகை காய்கறி சாப்பிடக்கூடாது. இது இல்லாம நம்மளால விரதம் இருக்க முடியும். பழங்கள், பால், கிழங்கு வகைகள், வேர்க்கடலை இந்த மாதிரி உணவுகளை சாப்பிடலாம். இல்ல சுவாமி, எனக்கு நான் மனதுல தைரியம் இருக்கு, எனக்கு உடம்புல ஆரோக்கியம் இருக்கு, நான் எதுவுமே சாப்பிடாம இருப்பேன், நல்ல சந்தோஷம், நல்ல விஷயம். மாதத்தில் 2 முறை உபவாசம் இருக்க வேண்டும் என்று மருத்துவ விஞ்ஞானம் சொல்லுது. மெடிக்கல் சயின்ஸ். மெடிக்கல் சயின்ஸ் என்ன சொல்லியிருக்கு? நம்ம உடம்புல எல்லா உறுப்புகளும் வேலை கொடுத்துட்டே இருக்கும், 2 நாள் ரெஸ்ட் போடுங்க, கொஞ்சம் ரெஸ்ட் பண்ணட்டும். அப்புறம் அது ஃபுல்லா கிளீன் ஆகி திரும்ப அகைன் அதோட ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் ஆகும். ஷட் டவுன் பண்ணி ஸ்டார்ட் பண்ற மாதிரி, சிஸ்டத்தை ஷட் டவுன் பண்ணி திரும்பி ஸ்டார்ட் பண்ற மாதிரி, அப்ப ஆக்டிவா இருக்கும். அந்த மாதிரி மெடிக்கல் சயின்ஸ் என்ன சொல்லுது? 15 நாளுக்கு ஒரு நாள் உபவாசம் இருப்பது நல்லது. அப்ப பாருங்க, நம்ம முன்னோர்கள்லாம் ஆச்சாரியன்மார்கள், முன்னோர்கள் எவ்வளவு அழகா ஏற்பாடு பண்ணிருக்காங்க. 15 நாளுக்கு ஒருக்கா ஏகாதசி. மாதத்துல 2 ஏகாதசி வரும். ஒன்று அமாவாசை தொட்டு வரக்கூடிய ஏகாதசி, கிருஷ்ணபக்ஷ ஏகாதசி. இன்னொன்னு பௌர்ணமி அடுத்து வரக்கூடிய ஏகாதசி, சுக்லபக்ஷ ஏகாதசி. மாசத்துல 2 ஏகாதசி விரதம் இருந்தா, இந்த ஏகாதசி விரதம் எளிமையானது மட்டும் இல்ல, ஏகாதசி விரதம் விரதங்களின் ராஜான்னு சொல்லி, விரதங்களின் ராணி. இப்போ ஏகாதசி மகாத்மா என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா, ஸ்தாவரங்களே உயர்ந்தது ஸ்தாவரம், தாவரங்களே உயர்ந்தது இமாலயம். இமயமலை விட ஒரு சிறந்த மலை கிடையாது. ஓடும் நதிகளில் சிறந்தது கங்கை. ஓடும் நதிகளில் சிறந்தது கங்கை. கங்கையை விட உயர்ந்த நதி கிடையாது. பக்தன் என்று சொன்னாலே, பக்தர், பகவானுடைய பக்தர் சொன்னா மகாதேவர், வைஷ்ணவானாம் யதா சம்பு. மகாதேவரை விட உயர்ந்த பக்தர் கிடையாது. அந்த மாதிரி விரதம்னு சொல்லிட்டா ஏகாதசி விட உயர்ந்த விரதம் கிடையாது. யாராவது மாசத்துல 2 ஏகாதசி விரதம் இருக்காங்கன்னா அவங்க வேற எந்த விரதம் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. சஷ்டி விரதம், அமாவாசை விரதம், அந்த விரதம், இந்த விரதம் ஒண்ணு இருக்க வேண்டியதில்லை. மாசத்துல 2 ஏகாதசி. இந்த விரதம் இருந்துட்டா அனைத்து விரதம் இருந்த பலனும் கிடைச்சது. அப்போ நம்ம ஏதாவது தானம் கொடுத்துதான் ஆகணும், ஏதாவது தவம் செஞ்சுதான் ஆகணும், ஏதாவது யாகம் பண்ணிதான் ஆகணும். அதை கிருஷ்ணருக்காக செய்ய வேண்டும், கிருஷ்ண உணர்வில் செய்ய வேண்டும். அப்போ அதோடைய செயல் வினை நமக்கு கிடையாது. இப்போ ஒருத்தர் தானம் கேட்டு வந்தாரு, ஐயா எனக்கு ரொம்ப பசிக்குதுயா, காலையிலே வந்துட்டீங்களா, போங்க போங்க அப்படின்னு சொன்னா அது பாவம். ஏன்? ஒருத்தர் பசிக்குதுன்னு வந்தாரு, ஐயா பசிக்குதியான்னு வந்தாரு. காலங்காத்தால வரிஞ்சா வந்துருவீங்களே, உங்களெல்லாம் உழைச்சு சம்பாதிக்க, உழைச்சு சாப்பிட வேண்டியது, போங்க போங்க அப்படின்னு சொன்னா அது பாவம். இனி ஒரு நபர் என்ன பண்ணாரு, ஐயா பசிக்குதுன்னு வந்தாரு, இருப்பா இருப்பா கையில இருக்கிற பணத்தை எல்லாம் எடுத்து கொடுத்தாரு, ஏதாவது போய் சாப்பிட்டுக்க, இது புண்ணியம். பசி என்று வந்தால் இல்லை என்று சொன்னால் பாவம், தன்னால் இயன்ற உதவியை செய்தால் புண்ணியம். அதே பசி என்று வந்தவருக்கு பகவானது மகா பிரசாதத்தை கொடுத்தால் அது பாவம் கிடையாது, புண்ணியம் கிடையாது. ஏன்னா மகா பிரசாதம் என்றால் கிருஷ்ணனுடைய கருணை. அன்னதானத்துக்கும் மகா பிரசாதத்துக்கும் வித்தியாசம் இருக்கு. அன்னதானம் செஞ்சார், நல்ல விஷயம் தான், ஒருத்தர் அன்னதானம் பண்ணார், நல்ல விஷயம். ஆனா அது புண்ணியம். அந்த புண்ணியத்தை அனுபவிக்கிறதுக்காக அவர் மறுபிறவி எடுக்கணும். அதே சமயம் ஒருத்தர் பிரசாத விநியோகம் செய்தார், நல்ல அழகான சாத்திகமான உணவை தயார் செய்து அதை பகவானுக்கு நிவேதனம் செய்து விட்டு அந்த பிரசாதத்தை விநியோகம் செய்தார். அப்ப கிருஷ்ண பிரசாதத்தை விநியோகம் செய்தால் அதுல பாவம் கிடையாது, புண்ணியம் கிடையாது. 2க்கும் அப்பாற்பட்டது. அது பக்தியின் தளத்தில் செய்யக்கூடும். பக்தியின் தளத்துல செய்யறதுதான் பிரசாத விநியோகம். அதே மாதிரி யாகம் செய்யறது,
எந்த செயல் பண்ணாலும் கிருஷ்ணரை மையமா வைத்து செய்ய வேண்டும். எந்த பூஜை செய்தாலும், நம்ம பூஜை செய்யறோம், வழிபாடு செய்யறோம், எல்லாமே கிருஷ்ணரே நடுநாயகனாக இருக்க வேண்டும். அப்புறம் இந்த தப வாழ்க்கை, அதை தவிர்க்கவே முடியாது. எல்லாரும் தப வாழ்க்கை இருந்துதான் ஆகணும். யாரெல்லாம் இந்த மனித வாழ்க்கையிலிருந்து விடுபடணும், அந்த பிறப்பிறப்பு விடுபடணும், இறைவனுடைய திருவடி ஆட்ட கொஞ்சம் தப வாழ்க்கை. கலியுகத்துல தப வாழ்க்கை ரொம்ப சுலபமாயிடுச்சு. மற்ற யுகங்கள்ல பாத்தீங்கன்னா தப வாழ்க்கை கடினமா இருக்கு. திரேதாயே தியாயதே விஷ்ணு திரேதாயாம் யஜதோபகை தாபை பரியயாக்கியாம் கலோ தத் ஹரி கீர்த்தனா. இந்த யுகத்துல முதல் யுகமான கிரேதா யுகத்துல தியான யோகம் சிபாரிசு. தியான யோகம்னா அவ்வளவு சாதாரண விஷயம் இல்ல. இன்னைக்கு எல்லாம் சும்மா உட்காந்து ஒரு 10 நிமிஷம் மெடிடேஷன், அதெல்லாம் தியானமே கிடையாது. தியானம் என்றால் 5 புலன்களையும் கட்டுப்படுத்தி நான் எதை உண்ண வேண்டும், எதை உண்ணக்கூடாது, எவ்வளவு உண்ண வேண்டும், எவ்வளவு உண்ணக்கூடாது, எவ்வளவு உறங்க வேண்டும், எல்லாத்தையும் மிதமாக செய்து 5 புலன்களை கட்டுப்படுத்தி மனதை ஒருநிலைப்படுத்தி இறைவனை தியானிப்பதே தியானம். இன்னைக்கு தியானங்கிற பேர்ல சும்மா ஒரு 10 நிமிஷம் கண்ண மூடி உட்கார்ந்துருக்காங்க, அவ்வளவுதான். ஆனா தியாயதே விஷ்ணுவை தியானம் பண்ணணும்னு சொல்லியிருக்கு. சும்மா எதையோ லைட்டை தியானம் பண்ணுங்க, இல்ல ஒரு ஒளிய தியானம் பண்ணணும். தியாயதே விஷ்ணுவை தியானம் பண்ணணும். அப்ப அது கொஞ்சம் கஷ்டமா தான். தனி இடத்துல போய் மனதை புலன்களை கட்டுப்படுத்தி விஷ்ணுவை தியானம் பண்றது கஷ்டம். திரேதாயே தியாயதே விஷ்ணு திரேதாயாம் யஜதோமகி. துவாபர யுகத்துல பெரிய பெரிய யாகங்கள்லாம் பண்ணாங்க. அந்த யாகங்கள்லாம் மன்னர்கள் தான் பண்ண முடியும். அஸ்வமேத யஜ்யம், ராஜசூய யஜ்யம், இது பண்ணணும்னா பெரும் செல்வந்தரா இருக்கணும். அந்த யாகம் பண்ணக்கூடிய பிராமணர் ரொம்ப தூய்மையானவரா இருக்கணும். சும்மா தீக்குச்சியில எல்லாம் யாகத்தை நெருப்பு மூட்ட மாட்டார். வேத மந்திரங்களை பாராயணம் செய்து யாகத்துல நெருப்பு மூட்டுவார். அரணிக்கட்டை உரசிய யாகத்தை நெருப்பு மூட்டி விடுவார். அப்பேற்பட்ட கை தேர்ந்த வேத விற்பனர்கள் பிராமணர்கள் இருந்த காலம். அப்புறம் யாகத்துக்கு சுத்தமான நெய் வேணும். நீ குடிக்கிற பால் வர கலப்படம், அப்புறம் நெய் சுத்தமாக இருக்கும். யாகம் செய்யக்கூடிய இடம் தூய்மையா இருக்கணும். அந்த காலத்துல மன்னர்கள் யாகம் செய்யறதுக்கு முன்னாடி இடத்த ஏர் காப்பி வச்சு உழுவாங்க. ஏர் வச்சு உழுது அதுக்கப்புறம் யாகம் செய்வாங்க. அப்ப இன்னைக்கு எதுவுமே தூய்மை இல்லை. யாகம் செய்யற பிராமணர்களும் ஏறக்குறைய தூய்மை இல்லாம போயிட்டார்கள். யாகம் பண்றதுக்கு நமக்கு சக்தி கிடையாது. அப்படியே பண்ணாலும் அதுல உள்நோக்கம் பௌதிகமான, எனக்கு இந்த யாகம் பண்ண என்ன பலன் கிடைக்கும், அந்த யாகம் பண்ண என்ன பலன் கிடைக்கும், இறைவனை திருப்திக்காக அல்ல. அதுக்கப்புறம் யாகத்துக்கான பொருட்களும் சுத்தமா இல்லை. அப்ப கலியுகத்துல ஒரே வாய்ப்பு தான் இருக்கு. கலோ தத் ஹரி கீர்த்தனா. ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. இதுதான் இந்த யுகத்துக்கான யஜ்யம். யஜ்யம் சங்கீர்த்தனம். யஜ்ஞானாம் ஜப யஜ்யோஸ்மி. நான் யாகங்களிலேயே திருநாமம் ஹரே கிருஷ்ணா மகாமந்த நாம ஜபமா இருக்கிறேன்னு பகவான் சொல்றாரு. பகவானுக்கு ஒரு நாமத்துக்கு வித்தியாசம் கிடையாது. இப்ப கலியுகத்துல யாராவது ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே மகாமந்தத்தை உச்சரிக்கிறாங்கன்னா அவங்க யாகம் செய்யறாங்க. போன் எடுத்தாங்க, ஹரே கிருஷ்ணா. நிற்கும் போது, நடக்கும் போது, சாப்பிடும் போது, எப்ப பாரு ஹரே கிருஷ்ணா யாகம் பண்ணிக்கிட்டே இருக்காரு. அந்த யாகம் செஞ்சுட்டு பகவானுக்கு உணவு தயார் செஞ்சு அதை நிவேதனம் பண்ணது யஜ்ஞ பிரசாதம். யார் ஒருத்தர் ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே, குறைந்தபட்சம் 16 மாலை. இதுதான் கலியுகத்துல தபம். ஹரே கிருஷ்ணா மகாமந்திரம் தொடர்ந்து உச்சரிக்கிறது தப வாழ்க்கை. பக்தர் சங்கத்துக்கு வர்றது தப வாழ்க்கை. அப்ப குறைந்தபட்சம் 16 மாலை உச்சாரணம் செஞ்சு வீட்டுல அழகா உணவு தயார் பண்ணி அதை பகவானுக்கு நிவேதனம் பண்ண, அது பிரசாதம், யஜ்ய பிரசாதம். அதை சாப்பிட்றவங்க எல்லா பாவத்திலிருந்து விடுபடுவாங்க. அப்படி நாம ஜெபிக்காம இறைவனுக்கு நிவேதனம் செய்யாம தன் புலன் திருப்திக்காக உணவு சமைக்கிறவங்க ஓரொரு கவலையும் பாவத்தையே உண்கிறார்கள். ஓரொரு கவலமும் பாவத்தையே உண்கிறார்கள். யஜ்ஞசிஷ்டா சினசந்தோ முஷந்தே சர்வ கேள்விசை உஞ்சதேதே துகம்பாபா ஏ பசன் ஆத்ம காரணா. பகவானுக்கு நிவேதனம் பண்ணாத ஓரொரு இட்லியும் பாவம் தான். பகவானுக்கு நிவேதனம் பண்ணாத சட்னி சாம்பாரு பாவம் தான். அப்ப பாவத்தையே உண்கிறார். அதனால நம்ம என்ன உணவு தயாரிச்சாலும் அதை அன்போட கிருஷ்ணருக்கு படைத்து அதை பிரசாதமா ஏற்றுக்கொள்ளும். அதுதான் தப வாழ்க்கை. அப்ப கலியுகத்துல தப வாழ்க்கை ரொம்ப சுலபம். ஹரே கிருஷ்ணா மந்திரம் ஜபம் பண்ணணும், அழகா உணவு தயார் பண்ணி பகவானுக்கு நிவேதனம் பண்ணணும். ஏன்னா நான் சாப்பிட்டுதான் ஆகணும், அதை பிரசாதமா சாப்பிடணும். தானம் கொடுத்துதான் ஆகணும், என்னால முடிஞ்ச அளவுக்கு பக்தர்களுக்கு தானம். யாகம் ஹரே கிருஷ்ணா மந்திர ஜபம். இப்படிதான் நம்மை புனிதப்படுத்திக் கொள்ள வேண்டும்.
சரி, அடுத்த ஸ்லோகம் 25. தத் இத்யனபிஷந்தாய பலம் யஜ்யதபக்ரியः தான கிரியாச்ச விவிதः கிரியந்தே மோக்ஷகாங்ஷிபிஹி. பல வகை பலனை எதிர்பார்க்காமல் பல்வேறு வகையான யாகம், தவம் மற்றும் தானத்தினை தத் எனும் சப்தத்துடன் மேற்கொள்ள வேண்டும். அத்தகு உன்னத செயல்களின் நோக்கம் பௌதிக பந்தத்திலிருந்து விடுபடுவதாகும். தத் தத் அப்படின்னா அது 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 எது? அது தத்து அது சித்து அசத்து. இன்னைக்கு வகுப்பு கொஞ்சம் தத்துவார்த்தமா இருக்கும். கொஞ்சம் பொறுமையா கேட்கணும், தூங்கிடாதீங்க. பொறுமையா கேட்டாதான் புரியும். ஏன்னா இந்த நேரம் தூக்கம் வர்ற நேரம். ஓம் தத் சத், இந்த 3 வாக்கியத்துல ஓம்ங்கிற பிரணவம் பகவானை குறிக்குது. தத் அப்படிங்கிறது அதுதான். தத் தத்னா அது எது? அது பகவானே, பரமசத்தியம். சத், ஓம் தத் சத் வந்துருச்சா? அப்ப அவருக்காக, அவரது திருப்திக்காக. அப்ப தத் எனும் சப்தம் யாரு குறிக்குது? பகவானுக்காக செய்யப்பட வேண்டும், பகவானுக்கு அர்ப்பணிக்கப்பட வேண்டும். பகவானுக்காக செய்யப்பட வேண்டும், பகவானுக்காக அர்ப்பணிக்கப்படும். பலனை எதிர்பார்க்காம. இன்னைக்கு யாகம் செய்யறவங்க யாராவது பலனை எதிர்பார்க்காம இருக்காங்களா? சுவாமி, வீட்டுல ஒரே கஷ்டம், ஏதோ ஒரு யாகம் பண்ணி அந்த கஷ்டத்தை போக்கணும், இல்ல எனக்கு இது கிடைக்கணும் அது கிடைக்கணும், ஏதாவது ஒரு தேவைக்காக யாகம். ஆனா யாகம் பண்றது யாருக்காக இருக்கணும்? பகவானை திருப்திப்படுத்துவதற்காக. பலனை எதிர்பார்க்க கூடாது. பகவானே, இந்த யாகம் உங்களை திருப்தி பண்றதுக்காக பண்ணும், உங்க சேவைக்காக பண்ணும். அது அவருக்கு அர்ப்பணிக்கும். அப்போ ஒரு முறை என்ன நடந்தது, பிருந்தாவனத்துல, இந்த கதை அடிக்கடி நாங்க பாகவதத்துல படிக்கிறோம். பிருந்தாவனத்துல ஒரு நாள் கிருஷ்ணரும் பலராமரும் தன் நண்பர்களோட கோவர்த்தன மலை அடிவாரத்துல கன்றுகளையும் பசுக்களையும் மேய்ச்சிங்க. இப்ப பகவானின் நண்பர்கள்லாம் சொன்னாங்க, கிருஷ்ணா பலராமா எங்களுக்கு ரொம்ப பசிக்குது. இப்ப பகவான் சொன்னாரு, பக்கத்துல ஒரு கிராமத்துல பிராமணர்கள் யாகம் பண்றாங்க, அங்க போய் இந்த மாதிரி பலராமண்ணா வந்திருக்காரு, கொஞ்சம் பிரசாதம் கேட்டாருன்னு சொல்லுங்க. இந்த பசங்களும் ஓடி வந்து அந்த பிராமணர்களை ரொம்ப ரொம்ப மும்மரமா யாகம் பண்றாங்க, ரொம்ப சிரத்தையோட. ஹரிஹி ஓம் இதம் இந்திராயுதம் நமகா, ஓம் வருணாயுதம் நமகா அப்படின்னு பயங்கர உற்சாகமா வேத மந்திரம்லாம் சொல்லி யாகத்துல நெருப்புல நெய்ய விட்டு பயங்கர இன்வால்மெண்டோட பண்றாங்க. ரொம்ப ப்ரொனன்சியேஷன்ல அந்த மந்திரங்கள்லாம் கரெக்டா உச்சாரணம் பண்ணி, மந்திரங்களை குறையில்லாம கரெக்டா உச்சாரணம் பண்ணி யாகத்தை வந்து சரியா நிறைவேற்றணும் அப்படின்னு ரொம்ப தீவிரமா அதுல இருக்காங்க. அப்ப இந்த குழந்தைகள்லாம் வந்தாங்க, ஓ பிராமணர்களே அந்தணர்களே, பக்கத்துல கிருஷ்ணரும் பலராமரும் வந்திருக்காங்க, கொஞ்சம் பசிக்குது, பிரசாதம் ஏதாவது கிடைக்குமா? யாகமே முடியல, பிரசாதம் வந்துட்டாங்க, போங்க போங்க, இன்னி பூர்ணாகுதி பண்ணல, யாகம் முடியல, எங்க பிரசாதம் அதுக்கப்புறம் தான் கிடைக்கும், போயிட்டு அப்புறமா வாங்க, நாங்களாம் பிஸியா இருக்கோம், எங்களை தொந்தரவு பண்ணாதீங்க. இந்த நண்பர்கள்லாம் ஏமாற்றத்தோட திரும்ப வந்தாங்க. கிருஷ்ணர் கேட்டாரு, என்னாச்சு? உத கொடுக்காம அமைச்சதுதான் மிச்சம். அங்க யாகமே முடியல, பிரசாதம் போய் கேளுன்னு சொன்னா கிருஷ்ணா, எப்படி அவங்க தருவாங்க? ஓ அப்படியா, சரி அப்ப ஒண்ணு பண்ணுங்க, நீங்க அந்த பிராமணனுடைய மனைவிகள்கிட்ட போய் கேளுங்க, அந்தனுடைய மனைவிகிட்ட கேளுங்க, இந்த மாதிரி பக்கத்துல கிருஷ்ணரும் பலராமரும் வந்திருக்காங்க, கொஞ்சம் பசியா இருக்கு, பழங்கள் தான் பிரசாதம் தான் கொடுங்களேன். உன்னையாவது பிராமணர்கிட்ட கேட்டாங்க, அவங்க யாகம் பண்ணனால விட்டுட்டாங்க. இந்த வீட்டுல இருக்கிற அம்மாமார்கள்ட்ட கேட்டு தோசை கரண்டியில அடி கொடுத்தா என்ன பண்றது? சட்டுவத்துல அடி கொடுத்தா இல்ல பூரிக்கட்டையில, அதெல்லாம் ஒண்ணும் நடக்காது. தைரியமா போங்க, பலராமண்ணா வந்திருக்காரு, கிருஷ்ணர் வந்திருக்காரு, பிரசாதம் வேணும்னு கேளுங்க, என்ன நடக்குதுன்னு பாருங்க. சரி என்னன்னா பாத்துருவோமே. இந்த பசங்க எல்லாம் ஓடி வந்தாங்க. அந்த அந்தணரின் மனைவிகள் பிராமணி, அந்த பிராமணிகள்கிட்ட போய் சொன்னாங்க, இந்த மாதிரி பக்கத்துல கிருஷ்ணரும் பலராமரும் வந்திருக்காங்க, பசியா இருக்கு, பசியா இருக்குன்னு சொன்னாங்க. அவ்வளவுதான் அந்த பசங்க சொன்னது. அந்த யாகத்துக்கு வச்சிருந்த பழங்கள், பக்ஷணங்கள், முறுக்கு, சீடை, சக்கரை பொங்கல், அலுவா, ரசகுல்லா எல்லாத்தையும் எடுத்துட்டு, வீட்டுல இருக்கிற எல்லா பிரசாதத்தையும் எடுத்துட்டு அந்த பெண்கள் ஓடி வந்தாங்க. ஓடி வந்து கிருஷ்ணா பலராமா அப்படின்னு அவங்களை கண்கள்ல தழுவி கொண்டு கண்ணீரால கண்ணெல்லாம் நிறைஞ்சு கண்ணீர், நாங்க என்ன பாக்கியம் பண்ணோம், எங்க கிராமத்துக்கு நீங்க வந்திருக்கீங்க, இங்க நீங்க பசியோடு இருக்கலாமா, பாருங்க வீட்டுல இருந்து எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்துட்டோம், யாகத்துக்கு வச்சிருந்த பொருட்கள்லாம் எடுத்துட்டு வந்துட்டாங்க. அப்புறம் கிருஷ்ணரும் பலராமரும் ரொம்ப சந்தோஷமா நண்பர்களோட அந்த பிரசாதம் எல்லாம் சாப்பிட்டாங்க. சாப்பிட்டு நீங்க வீட்டுக்கு போங்க, உங்க கணவர்மார்கள்லாம் காத்துக்கிட்டு இருப்பாங்க. இல்ல நாங்க போக மாட்டோம் கிருஷ்ணா, எங்களை வந்து நீ சேர்த்துக்க மாட்டாங்க,
நாங்க வீட்டை விட்டு வெளியில வந்துட்டோம். வேத காலத்துல பெண்கள் வீட்டை விட்டு வெளியில போயிட்டா உள்ள சேர்த்துக்க மாட்டாங்க. என் கணவர்மார்களே எங்களை உள்ள சேர்த்துக்க மாட்டாங்க. ஏன்னா நான் அவங்ககிட்ட சொல்லாம வந்துட்டோம். கிருஷ்ணா பலராமா நீங்க வந்திருக்கீங்கன்னு கேள்விப்பட்ட உடனே எங்க குழந்தைகளை விட்டுட்டு வந்துட்டோம். வீட்டுல இருக்கிற பெரியவங்களை விட்டுட்டு வந்துட்டோம். கணவர்கள் யாகம் பண்றாங்க, அவங்கள விட்டுட்டு வந்துட்டோம். வீட்டுல பெரியவங்க எல்லாம் இருக்காங்க, அவங்ககிட்ட ஒரு வார்த்தை சொல்லாம ஓடி வந்துட்டோம். குழந்தைகளை விட்டுட்டு வந்துட்டோம். போட்ட வேலை பண்ணின வேலையெல்லாம் அப்படி அப்படியே போட்டுட்டு வந்துட்டோம். இப்ப நாங்க திரும்ப போனா எங்களை உள்ள சேர்த்துக்கவே மாட்டாங்க. அதனால நாங்க போக மாட்டோம். எங்களால உங்களை பிரிஞ்சு இருக்க முடியாது. நாங்க உங்க கூடயே இருந்துக்கிறோம். இங்கேயே எங்களை வந்து உங்க கூடயே அழைச்சின்னு போயிடும். கிருஷ்ணா பலராமா எங்களை போக சொல்லாதீங்க அப்படின்னு அழறாங்க. கிருஷ்ணர் பலராமன்னு சொன்னாங்க, அப்படி எல்லாம் ஒண்ணும் ஆகாது. நீங்க போங்க, அவங்க உங்களை ஏத்துக்குவாங்க. தயக்க வேண்டாம், போங்க. பாருங்க, அந்த பெண்கள் வந்து சாதாரண பெண்கள் தான். அவங்க வெறும் பெரிய சமஸ்கிருதத்துல புலமை வாய்ந்தவங்க இல்ல ஐடி கம்பெனிலயோ சாப்ட்வேர் கம்பெனிலயோ ஒர்க் பண்றவங்க இல்ல ஹைடெக் பிடெக் எம்டெக் முடிச்சவங்க எல்லாம் கிடையாது. ரொம்ப சாதாரண பெண்கள். கிருஷ்ணர் மேலேயும் பலராமர் மேலேயும் அளவிட முடியாத அன்பு பக்தி இருக்கு. இந்த பிராமணர்கள்லாம் வெக்கி தலை குனிஞ்சாங்க. ச்சே, என்னடா இது பெரிய அபராதம் பண்ணிட்டு. யாகம் பண்ணதே விஷ்ணுவுக்கு தான், விஷ்ணு தான் யஜ்யம். அந்த விஷ்ணுவே நேர்ல வந்திருக்காரு, நம்ம போகாம விட்டோமே. அப்ப என்ன நோக்கமா இருந்தது? இந்த யாகம் பண்ணி நாங்க மேல் உலகத்துக்கு போகணும், புண்ணிய சேர்த்துக்கணும், இதுதான் குறிக்கோளா இருக்கு. ஆனா வேதத்தோட நோக்கம் என்னது? வேதைச சர்வேர் அகமேப வேத்யோ வேதாந்த கிருத் வேதவித் விதேக சாகம். வேதங்களால் அறியப்பட வேண்டிய ஒரு கிருஷ்ணா, வேதங்களை முற்றிலும் அறிந்ததும் கிருஷ்ணா, வேதங்களை தொகுத்ததும் கிருஷ்ணா. அப்ப யாகம் பண்றதே கிருஷ்ணரை திருப்தி பண்றதுதான். அந்த கிருஷ்ணரே நேர்ல வந்திருக்காரு, பலராமரும் கிருஷ்ணரும். ஆனா இந்த பிராமணர் என்ன பண்ணாங்க? அந்த வேத சடங்கை மட்டும் குறிச்சுக்கிட்டாங்க, பக்தியை விட்டுட்டாங்க. ஆனா இந்த பிராமணருடைய மனைவிகள் வந்து வேத சடங்குல வந்து முப்பரம் காமிக்கல, அவங்களுக்கு பக்தி இருந்தது, பகவான் வந்திருக்காருன்னு எல்லாத்தையும் விட்டுட்டு வந்துட்டாங்க. இந்த பிராமணர்கள் ரொம்ப வெக்கப்பட்ட, சரி இப்படி ஆகி போச்சு. நம்ம யாகம் பண்ணதே கிருஷ்ணர் பலராமருக்கு தான். அவங்களே வந்து கேட்டு நம்ம யாகத்துல மும்முரமா இருந்து அவங்கள விட்டுட்டோம். சரி, அப்ப கூட போய் கிருஷ்ணர்ட்ட மன்னிப்பு கேட்க போகல. இந்த பிராமணருக்கு என்ன பயம்னா, ஒருவேளை கம்சன் வந்து நம்மளை கைது பண்ணிடுவாரோ, சிறையில போட்டுருவாரோ. அதனால கிருஷ்ணரி பலராமரி பார்க்க அவங்க போகவே இல்லை. ஆனா இந்த பொண்ணுகளுக்கு பாருங்க, துளி கூட பயமே இல்லை. கம்சன் சிறையில போட்டதா போட்டோம், கொல்றதா கொல்ற, என்ன பண்ணாலும் சரி, கம்சன் எங்களை சிறையில போட்டாலும் சரி, கொன்னாலும் சரி, கிருஷ்ணர் பலராமரும் வந்திருக்காரு, நான் சேவை பண்ணணும், எங்க உயிரே போலாம், எவ்வளவு ஆபத்தா இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு எதையும் பொருட்படுத்தாம அங்க வந்துட்டாங்க கிருஷ்ணருக்கு பலராமருக்கு சேவை பண்றது. நீங்க விருந்தாவனம் போனீங்கன்னா அந்த இடம் இப்ப இருக்கு. அந்தனர் மனைவிகள் வந்து கிருஷ்ணரை வழிபட்ட ஸ்தலம் வந்து யமுனா நதிக்கரையில இருக்கு. இன்னைக்கு போலாம், நீங்க பார்க்கலாம். ரொம்ப அழகான ஒரு கிராமம். அதனால நம்ம செய்யற செயல் வந்து யாருடைய திருப்திக்காக பண்றோம்? வெறும் சடங்கா பண்றோமா, இல்ல ஆத்மார்த்தமா பண்றோமா, பக்தியோட பண்றோமா? அந்த பக்தி பாவம் ரொம்ப முக்கியம். பகவத் பக்தி ஹீனஸ்ய ஜாதி சாஸ்திர ஜபஸ்தபக அப்ராணசிகி தேகசிய மண்டலம் லோகரஞ்சன். சாஸ்திரம் என்ன சொல்லியிருக்கு? ஒருத்தருக்கு பகவான் மேல பக்தி இல்ல, பகவான் மேல துளி கூட பக்தி இல்ல, ஆனா உயர்ந்த குலத்துல பிறந்திருக்காரு, நல்ல சாஸ்திரம் படிச்சிருக்காரு, பாண்டித்யம் உள்ளவரா இருக்காரு, ஜாதி சாஸ்திர ஜபஸ்தப நல்ல ஜபம் பண்றாரு, தவம் பண்றாரு, ஆனா பக்தி இல்ல. என்ன பிரயோஜனம்? அப்படி ஒருத்தர் இருக்கிறாரு அப்படின்னு சொன்னா அதை எதோடு ஒப்பிடுறாங்க அப்படின்னா, எதோடு ஒப்பிடுறாங்க? அப்ராணசிகி தேகசிய மண்டலம் லோகரஞ்சன். சில கம்யூனிட்டியில என்ன பண்ணுவாங்க, சில சமுதாயத்துல ஒருத்தர் இறந்து போனதுக்கு அப்புறம் அந்த உடலை வந்து குளிக்க வச்சு அலங்காரப்படுத்துவாங்க. அவரு அந்த ஆன்மாவே போயிருச்சு, ஆன்மா உடலை விட்டு போயாச்சு. இவங்க என்ன பண்ணுவாங்க, அந்த பாடி குளிக்க வச்சு புது வஸ்திரம் எல்லாம் போட்டு விட்டு அழகு பண்ணுவாங்க. என்ன பிரயோஜனம்? ஆன்மா தான் போயிருச்சு, அழகு பண்ணி என்ன பிரயோஜனம்? அதே போலதான் பக்தி இல்லாம நம்ம செய்யற ஒரு காரியமும், எந்த ஒரு செயல் பண்ணாலும், அது யாகமோ தானமோ தவமோ, அது உயர்ந்த குல பிறப்போ கல்வியோ அல்லது ஆன்மீக அறிவோ அல்லது ஜபமோ தபமோ விரதமோ எதுவாக இருந்தாலும், பகவான் மேல அன்பு இல்ல, பக்தி இல்லாம செஞ்சோம்னா அது இறந்து போன உடலை அழகுபடுத்துற மாதிரிதான். டெக்கரேட்டிங் த டெட் பாடி. வாட் இஸ் த யூஸ் ஆஃப் டெக்கரேட்டிங் த டெட் பாடி? நோ யூஸ். த சோல் இஸ் கான். இந்த பாடியில ஆன்மா போயிடுச்சு,
உடம்ப வச்சு அலங்காரம் பண்றோம். அந்த மாதிரிதான். அதனால எந்த ஒரு செயல் பண்ணாலும் கிருஷ்ணரை மையமா வச்சு, அதான் கிருஷ்ண உணர்வு. பிரபுபா எழுதுறாரு, கிருஷ்ண உணர்வு. நம்ம எல்லாருக்கும் உணர்வு இருக்கு, அது அசுத்தமா இருக்கு, கலங்கமா இருக்கு, அது கிருஷ்ண உணர்வாக மாற வேண்டும். சரி, அடுத்த ஸ்லோகம் 26. 26 மற்றும் 27. சத்பாவே சாதுபாவே ச சத்யித்யேதத் பிரயுஜ்யதே ரசஸ்தே கர்மணி ததா சச்சப்தஹ பிரார்த்தயுஜ்யதே யஜ்ஞே தபசி தானே ச திதிஹி சத் இதி சோஷ்யதே கர்ம சைவ ததத் அர்த்தீயம் சத் இத்யேவாபிதீயதே. பக்திமயமான யாகத்தின் நோக்கம் பூர்ண உண்மையே, இது சத் எனும் சொல்லினால் குறிப்பிடப்படுகிறது. ஓ பிதாவின் மைந்தனே, அத்தகைய யாகத்தை செய்பவரும் சத் எனப்படுகிறார். மேலும் பரமபுருஷரை திருப்திப்படுத்துவதற்காக செய்யப்படும் யாகம், தவம் மற்றும் தானத்தின் செயல்களும் சத் என்று அழைக்கப்படுகிறது. சத், ரெண்டு வார்த்தை இருக்கு, சத்து அசத்து. சத் அசத். சத்துங்கிற வார்த்தையோட எதிர்மறையான பொருள் அசத். அதாவது சான்ஸ்கிரிட்ல ஒரு வார்த்தைக்கு முன்னாடி ஆ போட்டா எதிர்மறையான பொருள் வரும். தமிழ்ல கூட அப்படிதான், தர்மம் அதர்மம், சத்தியம் அசத்தியம், சாத்தியம் அசாத்தியம். அந்த மாதிரி சத்து அப்படின்னா உண்மை, அசத்துனா உண்மை இல்லை. சரி, இப்ப யாருங்க சத்து? பகவானே பரம சத்தியம், பரம பூர்ண உண்மை, அவர்தான் சத். அப்ப பகவானை பற்றி சொல்லும் போது பிரம்மசமீதியில பிரம்ம என்ன சொல்றார்? ஈஸ்வரா பரம கிருஷ்ணா சச்சித் ஆனந்த விக்கிரக, சச்சித் ஆனந்த விக்கிரக, அநாதிர் ஆதிர் கோவிந்தா சர்வ காரண காரணம். பகவான் தான் சச்சித் ஆனந்தம். சத்து அப்படின்னா நித்தியமானது, சித்து என்றால் அறிவு நிறைந்தது, ஆனந்தம்னா பூர்ணமான ஆனந்தம். அப்ப பகவான் சத்து, பகவான் சத்து, பகவானோடு சம்பந்தப்பட்ட அனைத்தும் சத்து. அப்போ பகவான் சத்து. இங்க என்ன சொல்லியிருக்கு? சத்பாவே சாது பாவேச்ச. பகவான் சத்து, பகவானது தூய பக்தர்கள் சாதுக்கள், அவங்களும் சத்து. பக்தி தொண்டு சத், நித்தியமானது. பக்தர் சங்கம் அதான் சத் சங்கம். சத் சங்கம், சத்குரு. சத்குருனா யாரு? சத்குருனா யாரு? ஓ, அவர் காட்டுல வசிப்பாருங்க, அவர் உலக வாழ்க்கை வெளியில போயிருவாரு, அவர் பெரிய தாடியில வச்சிருப்பாரு. நோ, அப்படி கிடையாது. சத்குருனா யாருன்னா அங்கீகரிக்கப்பட்ட அதிகாரப்பூர்வமான ஆச்சாரியா பரம்பரையில வரக்கூடிய ஒரு உண்மையான குரு. ராமானுஜாச்சாரியர், மாத்வாச்சாரியர், நிம்பார்க்க சுவாமி, விஷ்ணு சுவாமி, சைத்தன்ய மகாபிரபு, ஷீல பிரபுபாதர், இந்த மாதிரி சம்பிரதாயத்தில் வரக்கூடியதான் சத்குரு. சத்குருன்னா யாரு? சத்குரு என்பவர் பகவானது பக்தனாக இருப்பார், அவர் பக்தி தொண்டை பயிற்சி பண்ணக்கூடியவரா இருப்பார். அவருடைய ஒரே குறிக்கோள் கிருஷ்ணரை திருப்திப்படுத்துவது, பகவானை திருப்தி. அவர்தான் சத்குரு. அதுதான் அந்த சாதுவோடைய சங்கம் தான் சத் சங்கம். சத் சங்கம், சத் சங்கம் தான் உண்மையான சங்கம். சத்குரு உண்மையான குரு. ஏன் உண்மையான குரு? பகவான் பரம சத்தியம், அவரது பக்தன் உண்மையான குரு சத்குரு. பகவானது பக்தி தொண்டு உண்மையானது, உன்னதமானது, பக்தர்களும் சாதுக்கள், சத் சங்கம். அதனால தமிழ் கீதால வரும்போது என்ன கிடைக்குது? சத் சங்கம் கிடைக்குது. ஏன் தமிழ் கீதா சத் சங்கம்? பகவான் சத்து. அந்த சத்து பகவான் சத்து, அவர் உண்மையான நித்தியமானவர். அதனால அவருடைய சிறிய அம்சம் நானும் சத்து, ஆத்மாவும் சத்து. அப்போ பக்திமயமான யாகத்தின் நோக்கம் பூர்ண உண்மையே, இதுதான் சத்து. பகவான் தான் பரம சத்தியம். பிருதாவின் மைந்தேனே, அத்தகைய யாகத்தை செய்பவரும் சத்து. அப்ப யார் ஒருத்தர் பகவானை பற்றி சொல்லி கொடுக்கிறாரோ, யார் ஒருத்தர் பகவானது நாம ரூப குணாதிசயங்களை சொல்லி கொடுக்கிறாங்களோ, எங்க பகவானை பற்றி உரையாடல்கள் நடக்குதோ, உண்மையான உரையாடல், எந்த சொந்த கருத்தும் இல்லாம, அதை திரிச்சு மறைச்சு சொல்லாம, அப்படி பூசி மெழுகி சொல்லாம, பகவான் கிருஷ்ணரே கிருஷ்ணராகவே உள்ளவாறு எங்க எடுத்து உரைக்கிறாங்களோ அந்த சங்கம் தான் சத் சங்கம். ஏன்னா பகவான் சத்து, அந்த பகவானை அப்படியே சொல்லக்கூடிய சங்கம் சத் சங்கம். பகவான் சத்து,
அந்த பகவானுக்கு சேவை பண்ணக்கூடிய பக்தர்கள் சாத்வதர்கள். அப்ப அந்த சங்கம் தான் சத் சங்கம். மத்த எல்லாம் அசத் சங்கம் தான். எங்க கிருஷ்ணரை விட்டுட்டு எந்த சங்கத்துல கிருஷ்ணரை விட்டுட்டாரோ அது அசத் சங்கம். எந்த குரு கிருஷ்ணரை பத்தி பேசலையோ ஒரு அசத் குரு. யாரு பகவானது நாம ரூப குணாதிசயங்களை பேசலையோ அவர் சத்குரு கிடையாது. யார் சம்பிரதாயத்துல இல்லையோ அவர் சத்குரு கிடையாது. யார் கிருஷ்ண உணர்வை உள்ளவாறு கத்துக் கொடுக்கலையோ அந்த சங்கம் சத் சங்கம் கிடையாது. அப்ப சத்பாவே சாது பாவேச்ச. பகவான் சத்து, அவர்தான் பரம சத்தியம். அந்த பரம சத்தியத்தை அணுகக்கூடிய பக்தர்களும் சத்து, அதான் சத் சங்கம். அதனால எப்பவுமே நம்ம சத் சங்கம் சொன்னா சத்குரு, சத் சங்கம், சாதுன்னு சொன்னா அங்கீகரிக்கப்பட்ட அதிகாரப்பூர்வமான ஆச்சாரிய சம்பிரதாயத்துல வரக்கூடிய பக்தர்களா இருக்கு. ரைட், அதுதான் இந்த ஸ்லோகத்துல சொல்லு. சரி, அடுத்தது 28. அஸ்ரத்தயாஹுதம் தத்தம் தபஸ்தப்தம் கிருதம் சயத் அசத் இத்யுக்யதே பார்த்தா நசதத் பிரேத்ய நோயிக. ஓ பிதாவின் மைந்தனே, பரமனின் மீது நம்பிக்கையின்றி செய்யப்படும் யாகங்களும் தவங்களும் தானங்களும் நிலையற்றவை, அசத் என்று அழைக்கப்படும். இவை இப்பிறவில் மட்டுமின்றி அடுத்த பிறவிலும் பயனற்றவை. பாத்தீங்களா, தெளிவா சொல்லிட்டு இத 9ஆம் அத்தியாயத்துல பகவான் சொல்றாரு. அஸ்ரத்ததானா புருஷா தர்மஸ்யாஷ பரம் தபா அப்ராப்யமானி வர்த்தந்தே மிருத்யு சம்சாரவத்மனி. ஸ்ரத்தா அப்படின்னா நம்பிக்கை, ஸ்ரத்தா அப்படின்னா நம்பிக்கை, அஸ்ரத்தானா நம்பிக்கை இல்லாம. நம்பிக்கை இல்லாம பக்தியில எந்த செயல் பண்ணாலும் ஆன்மீகத்துல எந்த பண்ணாலும் அது பிரயோஜனமே இல்லை. அஸ்ரத்ததானா புருஷா. பகவான் என்ன சொல்றாரு, ஓ அர்ஜுனா, இந்த பக்தி தொண்டு மேல நம்பிக்கை இல்லாதவங்க, இந்த தர்மத்து மேல நம்பிக்கை இல்ல, சனாதன தர்மத்து மேல நம்பிக்கை இல்லாதவங்க, அஸ்ரத்ததானா புருஷா தர்மசாச பரந்தப்பா அப்பிராபியமானி வர்த்தந்தே மிருத்யு சம்சார வர்த்மனி. யார் ஒருத்தருக்கு சனாதன தர்மத்து மேல நம்பிக்கை இல்லையோ அவங்க பிறப்பு இறப்புகிற சக்கரத்துலதான் உழுந்துட்டு இருப்பாங்க. சனாதன தர்மத்தை இகழ்ந்து பேசுபவங்க, சனாதன தர்மத்தை புரிந்து கொள்ளாதவங்க, பகவானை சரணடையாதவங்க, பக்தி தொண்டு பண்ணாதவங்க, இந்த இயக்கத்தில் இந்த இந்த தர்மத்தின் மேல் நம்பிக்கை இல்லாதவங்க மீண்டும் பிறப்பு இறப்புங்கிற சக்கரத்தில் உழன்று கொண்டே இருப்பார்கள். பிறப்பு இறப்புங்கிற சக்கரத்தில் உருண்டு கொண்டே இருப்பாங்க. அதனால முதல்ல நம்பிக்கை அவசியம். ஆதோ ஸ்ரத்தா, முதல்ல நம்பிக்கை வேணும். பகவான் மேலையும் பக்தர்கள் மேலையும் பக்தி தொண்டு மேலையும் நம்பிக்கை வேணும். அந்த நம்பிக்கையோடு செய்யற செயல் தான் முழு பலனை கொடுக்கும். அதுதான் சத்து. நம்பிக்கை இல்லாம பண்ற செயல் அசத்து. அது முழு நன்மை வாழும் போது கொடுக்காது, உடலை விட்டாலும் கொடுக்காது. அதனால எந்த ஒரு சேவை செய்தாலும் ஆத்மார்த்தமாக செய்ய வேண்டும், பகவான திருப்திக்காக செய்யணும். அப்படி பண்ணும்போது இந்த ஆன்மாவும் திருப்தி அடையும். நம்ம உடல்ல இருக்கிற ஆன்மா இருக்கு இல்லையா, அது பகவானுக்கு சேவை பண்ண அதுவும் திருப்தி அடையும். அதனால நம்பிக்கை தான் பிரதானம். இந்த உலகத்திலேயே பாருங்க, இந்த உலகமே நம்பிக்கைங்கிற அச்சாணிதான் சொல்லிட்டு இருக்கு. இந்த உலகமே எப்படி சொல்லிட்டு இருக்கு, நம்பிக்கைங்கிற அச்சாணி. குழந்தைங்க படிக்கிறாங்க, நான் எல்லாம் எங்க படிச்சு பாஸ் ஆக போறேன் அப்படின்னு நினைச்சா பாஸ் ஆவாங்களா? ஒரு வியாபாரம் பண்றவரு, எனக்கு எல்லாம் என்ன வியாபாரத்துல வருமானம் வரப்போகுது அப்படி நம்பிக்கை இல்லாம செஞ்சா வியாபாரத்துல வருமானம் வருமா? எந்த ஒரு பௌதிகமான காரியம் எடுத்துக்கிட்டா கூட, பௌதிகமான ஒரு காரியம் எடுத்துட்டா கூட, எனக்கு எங்க இதெல்லாம் நடக்க போகுது, எனக்கு எங்க அது கிடைக்க போகுது, என் பையன் எங்க மார்க் வாங்க போறான், இப்படி நினைச்சா அது நடக்குது. அதை விட்டுட்டு இல்ல நம்ம முயற்சி பண்ணலாம், நம்பிக்கையோட செய்யலாம், உற்சாகமா பண்ணலாம், நடக்கும். அப்போ நம் முயற்சி இறைவனோட கருணை. அதே போலதான் ஆன்மீக பாதையில நான் எல்லாம் எப்படி கிருஷ்ண பக்தி பண்ண போறேன், நான் எல்லாம் எங்க கிருஷ்ணட்ட போக போறேன் இப்படி நினைச்சா நடக்குது. பகவானே, நான் முயற்சி பண்றேன், நீ ஏகாதசி விரதம் இருக்க முயற்சி பண்றேன், நீங்க அனுகிரகம் பண்ணா என்னால நல்லபடியா இருக்கு. கிருஷ்ணா, நான் இந்த பௌதிக உலகத்துக்கு வரணும், வெளியில போகணும், நான் உங்களுடைய ஆன்மீக உலகத்துக்கு வரணும், நான் முயற்சி பண்றேன், நீங்க அனுகிரகம் பண்ண நடக்கும். அப்ப குரு கிருஷ்ண பிரசாதே பாய் பக்திலதா தீஜா. குருவுடைய கருணை, கிருஷ்ணருடைய கருணை, இந்த ரெண்டு வேணும். அப்ப நம்ம முயற்சி தான் பண்றோம், அனுகிரகம் அங்கிருந்து வரணும். அப்ப அந்த முயற்சி நம்பிக்கையோடு இருக்கு. கிருஷ்ணர் ரொம்ப அழகா சொல்ற, நம்பிக்கையோடு செய்யக்கூடிய செயல். யார் ஒருத்தர் பகவானை பரம புருஷரா நம்பிக்கையோடு வழிபடுறாங்களோ அவங்க கட்டாயம் என்னை அடைவாங்க. ஓமா மேவா சம்மூடோ ஜனாதி புருஷோத்தமம்.
சர்வவித் பஜதேமா சர்வபாவேன பாரதா. அர்ஜுனா, யார் ஒருத்தர் என்னை பரமபுருஷனாக சந்தேகம் இல்லாம யோமாமேவ அசம்மூடும், சந்தேகம் இல்ல கிருஷ்ணர் தான் பரம புருஷோத்தமனான முழுமுதற் கடவுள், பகவான் கிருஷ்ணரே பரம புருஷோத்தமனான முழுமுதற் கடவுள்னு யார் ஒருத்தர் சந்தேகம் இல்லாம ஏத்துக்கிட்டாங்களோ யோமாமேவ அசம்மூடும் ஜானாதி புருஷோத்தமம், கிருஷ்ணர் தான் பரம புருஷோத்தம். இனி அவர் படிச்சு தெரிஞ்சுக்க வேண்டியது ஒண்ணும் இல்ல. சர்வவித், யார் ஒருத்தரு பகவான் கிருஷ்ணரை பரம புருஷோத்தமனான முழுமுதற் கடவுளா ஏத்துக்கிட்டாங்களோ அவங்க இனி படிச்சு தெரிஞ்சுக்க வேண்டியது ஒண்ணும் இல்ல. சர்வவித், எல்லா ஞானம் பெற்றவர். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க? பஜதேமா, பக்தி தொண்டு செய்வார். சர்வபாவேன பாரதா, இனி அவர் செய்ய வேண்டியது ஒண்ணும் இல்லை. அப்போ மனித வாழ்க்கையில் ஒரே குறிக்கோள் பரமபுருஷனான பகவான் கிருஷ்ணரை ஏற்றுக்கொண்டு அவருக்கு பக்தி தொண்டு செய்வது. அதன் மூலமாக நம் செயல் அனைத்தும் தூய்மை அடைந்து விடும், நம் மனம் தூய்மை அடைந்து விடும், நம் இருப்பு எல்லாம் தூய்மை அடைஞ்சிரும். அதுக்கப்புறம் இந்த ஜட உலகத்துல நமக்கு வேலையில பகவான். அதனால யாரெல்லாம் இறைவனுடைய திருநாட்டுக்கு திரும்ப செல்லணும், ஆமா எனக்கு வேண்டாம் இந்த ஜட உலகம் வேண்டாம், எனக்கு இந்த ஜட உலகம் வேண்டாம், இங்க எப்போ துன்பம் தான், இங்க இன்பமே இல்ல, நான் இறைவனுடைய திருநாட்டுக்கு திரும்ப போகணும் அப்படி யாரெல்லாம் ஆசைப்படுறோமோ, யாரெல்லாம் விருப்பப்படுறோமோ அவங்க நம்ம பண்ணக்கூடிய செயலை கிருஷ்ண உணர்வாக பக்தி மனப்பான்மையோடு செய்யணும். யாகம், தானம், தவம் இவற்றை கைவிடக்கூடாது. நம்மளால முடிஞ்ச சேவைகளை பண்ணணும், தானங்களை செய்யணும், சின்ன சின்ன விரதங்கள் தவங்களை பயிற்சி பண்ணணும். இது மூலமா நாம் தூய்மை செய்து கொண்டு பகவான்கிட்ட திரும்ப, அதற்கான அழகான ஒரு ஏற்பாடு தான் பிரபுபாதர் செஞ்சு கொடுத்திருக்கு. பிரபுபாதர் பாருங்க, ரொம்ப அழகா நம்ம குறைந்தபட்சம் 16 மாலை ஜபிக்கலாம், ஏகாதசி விரதம் இருக்கலாம், நம்மளால முடிஞ்ச சேவைகளை பக்தர்களுக்கு செய்யலாம், வைஷ்ணவருக்கு சேவை பண்ணலாம், பகவானுக்கு சேவை பண்ணலாம். இப்படி நம்மகிட்ட இருக்கிறதெல்லாம் பகவானுடைய சேவையில் அர்ப்பணிக்கலாம். இது மூலமாக நாம நம்முடைய வாழ்க்கையை புனிதப்படுத்தி கொண்டு பகவான் வாழும் போதும் சந்தோஷமா இருக்கலாம், உடலை விட்டாலும் பகவான் பேர். ஹரே கிருஷ்ணா. நிரந்தர ஸ்ரீமத் பகவத்கீதா கி ஜெய், ஸ்ரீல பிரபுபாத் கி ஜெய்.